ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடுக்கிற செஷன் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்திருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கிரிட்டீரியாவை படிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ படிச்சுட்டு இருக்க அத்தனை பேரும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பயிற்சி எடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த ஸ்பீடு கிரிட்டீரியாவில் அதிகமான வருமானத்தை அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிவிசி மெட்டாக்குள்ள நம்ம சேர்ந்துட்டோம். நான் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சீனியாரிட்டிக்கு இங்க நோ. ஒன்லி ஃபார் சின்சியாரிட்டி. இந்த செகண்ட் நான் உள்ள வந்திருக்கேன், அடுத்த செகண்ட் நான் இதை சாதிச்சிருக்கேன், அடுத்த செகண்ட் நான் அச்சீவரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களால பண்ண முடியும். அது முடியும் அப்படின்னா நீங்க கிரிட்டீரியா ஸ்பீடு ரிவார்டை நீங்க ஆன் பண்ணணும். அப்ப அந்த ஸ்பீடு ரிவார்டை எப்படி ஆன் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திரும்பவும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க சரியா கத்துக்கங்க. உங்களால முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா பயிற்சி எடுத்துக்கங்க. அதே போல ஒரு சீடு பார்ட்னரை எப்படி உருவாக்குறது, சீடு பார்ட்னரை உருவாக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விர்ச்சுவல் லேண்ட். விர்ச்சுவல் கரன்சி அப்படிங்கிறது இந்த உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய பார்வை. ஆனா நாம எல்லாம் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்டா தான் நம்ம பார்க்கணும். எப்படிங்க? இந்த உலகம் இந்த பிவிசி மெட்டா டோக்கனை ஒரு கிரிப்டோ கரன்சியா மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா இந்த பிவிசி மெட்டாக்குள்ள யாரெல்லாம் சீடு பார்ட்னர் டோக்கன் ஃபார்மிங் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ப்ராஜெக்டை ஒரு பெரிய ஒரு விவசாய தோட்டமா பாக்குறாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள நாம உள்ள வரணும் அப்படின்னா சீடு பார்ட்னர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுத்திருக்காங்க? சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங். அப்ப சீடு பார்ட்னருங்கிறது விர்ச்சுவல் லேண்ட்ல நாம ஒரு பார்ட்னர் ஆகிறோம். ஃபார்மிங்கிறது அந்த லேண்டுக்குள்ள நாம விவசாயம் பண்ண தயாராயிட்டோம். இப்ப பார்ட்னர் ஆயிட்டு விவசாயம் பண்ணோம் அப்படின்னா லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இவ்வளவு பெரிய விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நம்ம சீடு பார்ட்னரா கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இந்த சிஸ்டத்துல மட்டும் தான் கிடைச்சிருக்க தவிர வேற எதுலையுமே கிடைக்கல. இங்க நம்ம ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்டைல்ல கொண்டு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. சொந்தமாக நீங்க செல்ஃப் பிசினஸ் எப்படி பண்றீங்களோ அதே போலதான் இந்த இடத்துல நீங்க தான் பார்ட்னர், நீங்க தான் ஓனர், நீங்க தான் ஒர்க்கர். அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜெனியூனான ஒரு பிசினஸ், ஹானரபிள் பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ வாங்க, இந்த சீடு பார்ட்னர் ஆகுறதுனால எவ்வளவு பெனிஃபிட், அது ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், டோக்கன் ஃபார்மிங்ல எவ்வளவு பெனிஃபிட், அந்த டோக்கன் ஃபார்மிங்க எப்படி பண்ணணும், அதுல கிரிட்டீரியா ஸ்பீட் ரிவார்டை எப்படி ஆன் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட், ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்கும் போது நீங்க முடிவு பண்ணுங்க, நாம யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுக்கறோமோ அவங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகணுங்கிற மைண்ட் செட்டை முதல்ல நீங்க வளர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க மத்தவங்களை மில்லியனர்ஸ் ஆக்கணுங்கிற மைண்ட் செட்டை நீங்க செட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு விரைவாக சிஸ்டம் உங்களை மில்லியனராக மாற்றும். அப்ப இந்த சீடு பார்ட்னருக்குள்ள வரும்போது அவர் எப்படி என்னவாகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு சீடு பார்ட்னர் புதுசா உருவாக்குறதுக்கு, நியூ யூசர் ஜாயினிங் உருவாக்குறதுக்கு வெறும் 2500 ரூபாய் இருந்தாலே போதும். மினிமம். மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க இந்த இடத்துல சீடு பார்ட்னருக்கு பண்ணலாம். ரைட் சார், இப்ப நான் 2500 ரூபாய்க்கு நான் சீடு பார்ட்னர் பண்றேன். அப்ப இந்த 2500 ரூபாய்க்கு சீடு பார்ட்னர் பண்ணும் போது எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதா எல்லா தரப்பு மக்களும் கேட்பாங்க. அது தவறு இல்லை. அப்ப அந்த இடத்துல நம்ம தெளிவா அந்த விளக்கத்தை கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு சீடு பார்ட்னர் ஆகணும் அப்படின்னா மினிமம் $10, அதாவது 10 USDக்கு நிகரான பிவிசி மெட்டா டோக்கனை நம்ம என்ன பண்றோங்க, பிவிசி மெட்டா .ioல
ஸ்டேக்கிங் பண்றோம், அப்பதான் நம்ம பார்ட்னர் ஆகிறோம். நான் உங்க விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நானும் ஒரு ஷேர் ஹோல்டர் பார்ட்னர். என்னுடைய பங்காக நான் ஒரு 10 யூஎஸ்டிக்கு நிகரான பிவிசி மெட்டா டோக்கனை நான் அந்த இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறேன். சார், சேவ் பண்ணி வைக்கிறது வேற, அந்த இடத்துல கொடுக்கறது வேற. நிறைய பேர் அதை சரியா புரிஞ்சுக்கணும். சேவ் பண்றது அப்படின்னா திரும்ப நமக்கே வந்துரும்னு அர்த்தம். அப்ப அந்த 10 யூஎஸ்டிக்கு ஒரு 100 பிவிசி கிடைக்குது அப்படின்னா கூட அந்த 100 பிவிசி என்ன ஆகுங்க, திரும்ப நமக்கு டெய்லி 0.25% வீதத்துல நமக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா ரிட்டர்ன் பண்ணாலும் நீங்க அந்த விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள ஒரு பார்ட்னர் தான். ஓகே, அடுத்ததாக $11 11 யூஎஸ்டிக்கு நிகரான பிவிசி மெட்டா டோக்கனை உங்களுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்றீங்க. எங்க கனெக்டட் வேலட். கனெக்டட் வேலட்னு என்ன சார்? நம்ம ட்ரஸ்ட் வேலட் வச்சிருப்போம், மெட்டாமாஸ்க் வச்சிருப்போம், பிட்கிட் வச்சிருப்போம். சோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். பினான்ஸ், வசிரஸ் அண்ட் ஜியோடஸ் இது மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. அது எல்லாமே சிஇஎக்ஸ், சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆனா நான் சொல்றது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்த டீசென்ட்ரலைஸ்ட யாராலையும் ஹேக் பண்ண முடியாது, யாராலையும் அதை அண்டர்டேக் பண்ண முடியாது. செக்யூரான ஒரு வேலட். சோ அந்த வேலட்ல தான் நம்ம பிவிசி மெட்டாவை 11 யூஎஸ்டிக்கு நிகரான பிவிசி மெட்டாவை அந்த சேவ் பண்ணி வைக்கிறோம். மினிமம், மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் அந்த சேவ் பண்ணி வைக்கலாம். இது ஃபியூச்சர் ஆஃப் மணி. இந்த $11 உண்டான பிவிசி மெட்டா நாளைக்கு அதிகமான விலைக்கு போகுது அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்க முடியும். சார், 10 யூஎஸ்டிக்கு உண்டான பிவிசி மெட்டாவை நான் ஏற்கனவே பிவிசி மெட்டாக்குள்ள கொடுத்துருக்கேன், ஸ்டேக்கிங்ல வச்சிருக்கேன், அது டெய்லி கொஞ்சம் வருது, இந்த $11 உண்டான யூஎஸ்டியும் அங்கேயே ஸ்டேக்கிங் ஆயிருமான்னு கேட்டா கிடையாது. உங்களுடைய வேலட்ல சேவ்ல இருக்கும். அது எப்ப வேணாலும் நீங்க என்கேஷ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க அந்த இடத்துல தெளிவுபடுத்தணும். அடுத்து 5 யூஎஸ்டிக்கு நிகரான பிஎன்பியை உங்களுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. எதுக்காக சார் நான் பிஎன்பி ஹோல்டு பண்ணணும், நான் பிவிசில தானே டிராவல் பண்றேன் அப்படின்னாலும், பிவிசி மெட்டா அப்படிங்கிறது பிஎன்பி பிளாக் செயின் நெட்வொர்க்ல தான் இந்த உலகம் முழுவதும் இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓன் பிளாக் செயின் நெட்வொர்க் வர வரைக்கும் பிஎன்பி பிளாக் செயின் நெட்வொர்க்ல நம்மளுடைய பிவிசி மெட்டா டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்காக ஒரு லீடிங் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா டிராவல் ஆச்சுன்னா நிறைய என்ன ஆகும், பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உண்டான மக்கள் கிடைப்பாங்க. இந்த உலகம் முழுவதும் இந்த பிவிசி மெட்டாவை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பிஎன்பி நெட்வொர்க். எதுக்கு $5 வாங்கி வைக்கணும்? சோ ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் அவங்களுக்கு கேஸ் ஃபீஸ், சர்வீஸ் சார்ஜுங்கிற முறையில சம் பர்சன்டேஜ் அங்க டெபிட் ஆகும். திரும்ப நம்ம அதை தேவைப்படும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்ப ஒரு பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு 2500 ரூபாய் நம்ம முழுமையா வாங்குறோம் அப்படின்னா இதை நீங்க வச்சுக்கல, சிஸ்டத்துக்கு கொடுக்கல. இது எல்லாமே மறுபடியும் என்ன பண்றீங்க, பிவிசி மெட்டா டோக்கன் ஆகும், பிஎன்பி ஆகும், திரும்ப அவருடைய மொபைல் வேலட்டுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணி அவருடைய கையில தான் கொடுக்கிறோமே தவிர நாம வச்சுக்கல. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு புரிதல் மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. நிறைய பேரு நான் போய் சொன்னேன் வரல, நான் போய் கேட்டா அவங்க நம்பல, இப்படி எல்லாம் நிறைய சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க சொல்ற விதத்தை தெளிவா சொல்லி பாருங்க. ஒரு சீடு பார்ட்னரை ஈஸியா உங்களால உருவாக்க முடியும். 10 நபர்களுக்கு பிரசன்டேஷன் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்றேன் 5 நபர்கள், ஏன்னா 2 நபர்கள்ங்கிறது நார்மல், 5 நபர்களை உங்களால கொடுக்க முடியும். இந்த பிரசன்டேஷனை நீங்க சரியா சொல்லி கொடுத்தால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நிறைய பயிற்சி கொடுங்க. இதுல எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, அது எப்படி ஐஎன்ஆர் மாத்துறது, எல்லாமே சொல்லி கொடுங்க. அவங்க ஈஸியா உங்களுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? அப்ப சீடு பார்ட்னரை நம்ம ஈஸியா உருவாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு இமேஜ் வச்சு நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஓகே, அடுத்து நிறைய வருமானங்களை தினந்தோறும் நான் சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் பண்ண நான் தயார், ஃபார்மிங் பண்றதுக்கு நான் தயார் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அவங்களுக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்குது தெரியுங்களா? இங்க நாட் கமிஷன், இங்க கமிஷன் கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடையாது, ரிவார்டு மட்டும்தான். கமிஷனுங்கிறது ஒரு கூலின்னு வச்சுக்கலாம். அது ரிவார்டுங்கிறது ஒரு வெகுமதி, நீங்க செஞ்ச வேலைக்கு சிஸ்டம் கொடுக்கிற வெகுமதி.
ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னா, ரிவார்டோடைய ஸ்பீடு கிரைட்டீரியாவில் ரிவார்டு கொடுக்குறாங்க. ரிவார்டு லிமிட் கிரைட்டீரியா இருக்கு. டீம் ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. டீம் ரெஃபரல் ரிவார்டு. அப்ப 3 விதமான ரிவார்டை இந்த சிஸ்டம் நமக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம ஃபார்மிங் பண்ணனா 3 ரிவார்டையும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இந்த 3 ரிவார்டு நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டை வேகப்படுத்தி கொடுக்கிற சக்தி அதிகமாக இருக்கு. விரைவாக கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்ததா இப்ப நம்ம ஸ்பீடு கிரைட்டீரியாவை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? கிரைட்டீரியாவோட ஸ்பீடு ரிவார்டை நம்ம பார்க்க போறோம். இதுல மொத்தம் 5 கிரைட்டீரியா இருக்கு. 5 கிரைட்டீரியா இருக்கு. ஒவ்வொரு கிரைட்டீரியாவுடைய ஸ்பீடு மாறுபடும். அப்ப இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல கிரைட்டீரியா 1 நம்ம இப்ப பாக்குறோம். இந்த கிரைட்டீரியா 1ங்கிறது என்ன? பிகினிங், ஆரம்பம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 12,000 ரூபாய் இருந்தாலே நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலான்னு. 2,500 ரூபாய்க்கு சைடு பார்ட்னர், ஒரு 9,500 ரூபாய்க்கு டோக்கன் ஃபார்மர். சரி, ரெண்டு பண்ணிட்டா சைடு பார்ட்னர்லயும் நீங்க சொத்து வாங்கிட்டீங்க, டோக்கன் ஃபார்மிங்லயும் தினசரி வருமானத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ரெண்டுலயுமே நீங்க ஆக்டிவேட். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு என்ட்ரிக்கு 2,500 பிளஸ் 9,500. ஓகேங்களா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கிரைட்டீரியா 1 பத்தி பார்ப்போம். ஸோ இந்த கிரைட்டீரியா 1ல மினிமம் $100 அண்ட் எபோ நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ அப்ப இந்த இடத்துல 200% ரிவார்டு சார். ஸோ அந்த 5 கிரைட்டீரியாவுக்குமே 200% தான். அப்ப இந்த இடத்துல நம்ம 100 மட்டும் தான் போடலாமான்னு கேட்டா கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். $100 அண்ட் எபோ கிரைட்டீரியா 1ல நீங்க பண்ணலாம். சரி சார், 200% நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 200 USDT உண்டான ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்ப சார் கிடைக்கும்? இப்ப நம்ம 100 USDT எப்ப ஃபார்மிங் பண்றோமோ அதே செகண்ட்ல நமக்கு 200 USDT உண்டான ரிவார்டை அந்த இடத்துல ரிவார்டுங்கிற இடத்துல டிஸ்பிளேல உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ அப்ப அந்த 200% ரிவார்டை டெய்லி 0.25% வீதமாக அந்த வேலட்ல இருந்து உங்களுடைய ரிவார்டு வேலட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடும். டெய்லி ரிவார்டு ரிசீவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்ப இந்த $200 நமக்கு கிடைக்குது. எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 100 பெருக்கல் 0.25% நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 நாள் டைம் வரும். ஸோ என்ன சார் 800 நாள் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல என்ன ஆகுதுங்களா, அந்த $200 800 பிரிச்சிருவாங்க. 800 சிஸ்டம் பிரிச்சிரும். டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். இது நம்ம புரிதலுக்கு உண்டான விளக்கம். 800 நாள் கழிச்சு வர்றது கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டை 800 பிரித்து நமக்கு நம்மளோட வேலட்ல டெய்லி ஆட் பண்ணிடுவாங்க. அதை $50 மேல வந்துருச்சு அப்படின்னா நீங்க கனெக்டட் வேலட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அங்க வந்த பிறகு நீங்க உடனடியாக யூஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணலாம். அதை உடனடியாக ஐஎன்ஆரும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல இன்புட்டும் கொடுத்திருக்காங்க, அவுட்புட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப கிரைட்டீரியா 1ல நம்ம 100 மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா நீங்க 500 பண்ணலாம், 1000 பண்ணலாம், 10,000 பண்ணலாம், 20,000 பண்ணலாம், 50,000 கூட பண்ணலாம். நீங்க எவ்வளவு பண்ணாலும் 0.25%. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு ஃபார்மிங் பண்ணினாலும் சரி 2 மடங்கு விளைச்சலை இந்த சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. சோ இதை எல்லாருமே இப்ப சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? சரி, நான் கிரைட்டீரியா 1ல என்னுடைய ரிவார்டை கொஞ்சம் வேகப்படுத்த முடியுமா? நான் கிரைட்டீரியா ரிவார்டுல 1ல இருக்கேன். எனக்கு 800 நாளைக்குள்ள இந்த ரிவார்டுக்கு வருது, எனக்கு மன மகிழ்ச்சி. சோ இன்னும் கொஞ்சம் விரைவாக எடுத்து நாட்களை குறைக்க முடியுமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பண்ணீங்கன்னா கூட அப்பதான் நீங்க ரெஃபரல் பண்ண போறீங்க. ரெஃபரல் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல ரெஃபரல் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் அவங்க டெய்லி வாங்கக்கூடிய ரிவார்டுல இருந்து 20% கால்குலேஷன் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. நேர சிஸ்டம் உங்களுக்கு ரிவார்டாக உங்களுடைய செல்ஃப் ரிவார்டுல ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுங்களா, நம்மளுடைய $200 விரைவாக வருமே தவிர இங்க கமிஷன் அடிப்படையில எக்ஸ்ட்ரா எல்லாம் வராது. சோ அப்ப நம்மளுடைய $200 விரைவா வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால முடிந்த அளவுக்கு குறைந்தது ஒரு 20 பார்ட்னர்களை உருவாக்கி பாருங்க.
160 நாட்கள்லயே நமக்கு அந்த $200 ரிலீஸ் ஆயிடும். இல்ல சார் நான் 5 பார்ட்னர்களை தான் உருவாக்கி இருக்கேன், ஒரு 400 நாள்ல உங்களுக்கு வந்துடும் இந்த $200. இல்ல சார் நான் ஒரு 10 பார்ட்னர்களை உருவாக்கிட்டேன், ஒரு 267 நாள்ல நமக்கு $200 வந்துடும். நான் 15 பார்ட்னர்களை உருவாக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல 200 நாட்கள்லயே நமக்கு அந்த 200% ரிவார்டு வந்துடும். அதே நான் 20 பார்ட்னர்களை நான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னா 160 நாட்களுக்குள்ள அத $200 பிரிச்சு நம்ம கையில கொடுத்துருவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் இந்த பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். கிரிட்டீரியா 1லயே இவ்வளவு ஸ்பீட் எடுக்க முடியும் அப்படின்னா கிரிட்டீரியா 2க்கு வந்து பாருங்க இன்னும் எவ்வளவு வேகமா நம்மளால எடுக்க முடியுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ரைட். கிரிட்டீரியா 2 அச்சீவரா நம்ம வரணும்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி ரிவார்டு ஸ்பீடு 0.50 மாறும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு 100-200 பண்ணிருப்போம் இல்லையா? சோ அடிஷனலாக அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு $500 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் டோட்டலா நீங்க ஏற்கனவே பண்ணது இப்ப பண்ண போறது எல்லாமே சேர்த்து மினிமம் $500 அண்ட் எபோவ் எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 5 பார்ட்னர்களை நம்மளை போலவே $500 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் வந்துட்டாங்கன்னா போதும், நீங்க ஆட்டோமேட்டிக்காக கிரிட்டீரியா 1ல இருந்து கிரிட்டீரியா 2 அச்சீவராக நீங்க மாறிடுவீங்க. கிரிட்டீரியா 2 அச்சீவராக நீங்க மாறுவீங்க. அப்ப கிரிட்டீரியா 2 அச்சீவரா மாறிட்டா உங்களுடைய செல்ஃப் ரிவார்டு எவ்வளவுங்க? 0.50%. கிரிட்டீரியா 1ல என்ன கிடைச்சது? 0.25%. நீங்க மட்டும் இருந்தா 800 நாள் 800 பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா இங்க நீங்க உங்களுடைய செல்ஃப் ரிவார்டை நீங்க கிரிட்டீரியா 2 அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 0.50% உங்களுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டுமே 400 நாள்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அதுவே ரெஃபரல் ரிவார்டும் சேர்ந்து அங்க வர்றதுனால 267 நாட்கள்ல நமக்கு இந்த ரிவார்டு கிடைச்சிடும். $1000 உண்டான ரிவார்டு கிடைக்கும். அப்ப எவ்வளவு வேகமாக இந்த சிஸ்டம் நமக்கு ரிவார்டை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க கிரிட்டீரியாங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வந்ததுனாலதான். ஓகேங்களா சார்? இல்ல நான் அங்கேயும் 10 பேரை கொடுக்குறேன், 20 பேர்த்த கொடுக்குறேன். ரைட்டு. நீங்க எத்தனை பார்ட்னர்களை உருவாக்குறீங்களோ அவ்வளவு வேகமாக உங்களுக்கு நாட்கள் குறையும். விரைவாக நம்மளுடைய ரிவார்டு 200% நாம் எடுக்க முடியும். சாதாரணமாக $3.75 கிரிட்டீரியா மட்டும் அச்சீவ் பண்ணியிருந்தா, அதே கீழே டீமை கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு $10 இருந்து $100 வரைக்கும் கூட உங்களால ஏர்ன் பண்ண முடியும். எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ண முடியும் சார் கிரிட்டீரியா 2ல. சோ அதனால கிரிட்டீரியா 1ல இருக்கிறவங்க விரைவாக கிரிட்டீரியா 2 அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்க. இன்னும் நாட்கள் குறைவு, விரைவான வருமானம், காம்பவுண்டிங்க பயன்படுத்தினீங்கன்னா லைஃப் டைம் வருமானம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கிரிட்டீரியா 3. கிரிட்டீரியா 2 இருக்க நபர்கள் விரைவில் கிரிட்டீரியா 3க்கு வாங்க. அப்ப கிரிட்டீரியா 3க்கு வரணும்னா நாம என்ன சார் பண்ணணும்? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டை ஒரு $1000 அண்ட் எபோவ் நம்ம ஃபார்மிங் பண்ணிருக்கோம். அப்ப ஏற்கனவே நம்ம 100, 500, 200 இப்படி எல்லாம் பண்ணிருப்போம். சோ அந்த அக்குமுலேஷன்ல ஏதோ பேலன்ஸ் குறைவா இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்க. $1000 ஈஸியா உங்களால பண்ண முடியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க கோல் செட்டிங் இல்லாம எந்த ஒரு துறையிலையும் நம்ம சாதிக்க முடியாது. அந்த கோல் செட்டிங் என்னங்கிறத நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன், அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகே. இப்ப செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் $1000 அண்ட் எபோவ் நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு $2000 ரிவார்டாக சிஸ்டம் கொடுக்கும். அதுக்கு நம்ம அங்க வரணும் அப்படின்னா நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஏற்கனவே 20 பார்ட்னர்கள் நம்ம கொடுத்துருப்போம். சோ அதுல 10 பார்ட்னர்கள் நம்மளை போலவே $1000 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி இருந்தால் போதும். நம்ம கிரிட்டீரியா 3 அச்சீவர் ஆனா என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா 0.75% பெனிஃபிட். அப்ப நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல வரக்கூடிய ரிவார்டு மட்டுமே $7.50 பர் டே. 700 ரூபாய் சம்திங் உங்களுக்கு டெய்லி ரிவார்டாக கிடைக்கும், உங்களுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டும். அதே டீம் ரெஃபரல் ரிவார்டு, நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் ரிவார்டுல இருந்து ஒரு $5 டோட்டலாக ஒரு நாளைக்கு $12.50.
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உங்களுடைய வருமானம் 1200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்றது ஸ்டார்டிங் 1200 பர் டே. இதுக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இல்ல, சரிங்களா? ஹார்ட் ஒர்க் எதுவும் கிடையாது. நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை சிறப்பா செயல்படுத்துங்க. இதுக்கு பண்ண வேண்டிய டைம் என்ன தெரியுங்களா? காலையில ஒரு பயிற்சி எடுத்துக்கங்க. இதுல வர ரிவார்டை நீங்க எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லி தரணும். அந்த அடிப்படையில நீங்க எடுங்க. இது மட்டும்தான், பயிற்சி மட்டும் இருந்தா போதும், சரிங்களா? சோ அப்ப கிரைட்டீரியா 3ல நான் $1000 தான் செல்ஃப் ஃபார்மிங் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க 5000 பண்ணலாம், 10,000 பண்ணலாம், 50,000 கூட பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல கிரைட்டீரியா 3ல நமக்கு என்ன கிடைக்குது? 0.75% ஸ்பீடு பர் டே கிடைக்குது. நம்ம டீம் ரெஃபரல் இருந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல 20%, ரெண்டாவது லெவல்ல 19%, 18% சொல்லி 20 லெவலுக்கு சிஸ்டம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல நல்ல பிசினஸ புரிஞ்சுக்கிட்டு செல்ஃபா நிறைய நபர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய டெய்லி இன்கம் அதிகமாயிடும், உங்களுடைய நாட்கள் குறைந்து விடும். ஏன் ஒரு 100 நாள்லயே கூட வரும், ஏன் 10 நாள்ல கூட உங்களுக்கு அந்த ரிவார்டு உங்களுக்கு வந்துடும். சோ விரைவா கொடுக்கிற சக்தி தான் இந்த ஸ்பீடு கிரைட்டீரியா. சோ அடுத்ததாக கிரைட்டீரியா 4. யாரெல்லாம் 3ல டிராவல் பண்ணி நிறைய வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கிரைட்டீரியா 4க்கு வரதுக்கு உண்டான பயிற்சி முயற்சி எடுங்க. ஏன்னா 4ல அதை விட இன்னும் அதிகமாக உங்களுடைய ரிவார்டை ஏர்ன் பண்ண முடியும். சரி, கிரைட்டீரியா 4 அச்சீவ்மெண்ட் வரதுக்கு என்ன சார் பண்றது? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $2,500 அண்ட் எபோ, $2,500 அண்ட் எபோ மினிமம். நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 15 பார்ட்னர்கள் நம்மளை போலவே 2,500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங். இந்த 2 விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா நீங்க கிரைட்டீரியா 4 அச்சீவர். அந்த செகண்டே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஒருத்தர் காலையில கிரைட்டீரியா 3ல இருந்தாரு, ஈவினிங் கிரைட்டீரியா 4ல மாறிட்டார். காரணம் அந்த எஃபோர்ட் ஒரே நாள்ல நடந்திருக்கு. அப்ப அடுத்தடுத்த செகண்ட்ல கூட நீங்க மாறலாம். சரி சார், கிரைட்டீரியா 4 வந்தாச்சு, அச்சீவர் ஆயிட்டேன், இப்ப எனக்கு எவ்வளவு டெய்லி ரிவார்ட்? நீங்க எவ்வளவு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு 1%. அப்ப $2,500 நம்ம செல்ஃப் ஃபார்மிங்ல இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு $25, குறைஞ்சது $2,500 பர் டே இன்கம். அதே நம்ம ரெஃபரல் இருந்து பாத்தீங்க அப்படின்னா $18.75, கிட்டத்தட்ட $1,800 சம்திங். மொத்தமாக $43.75, கிட்டத்தட்ட $4,000 மேல வருது ஒரு நாளைக்கு. மினிமம் $4,000 பர் டே, மினிமம் $4,000 பர் டே. மாசம் $1,20,000 நீங்க ஏர்ன் பண்றீங்க மினிமம். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மினிமம். இதுல உங்க டீம் நிறைய கிரியேட் பண்ணிருக்கீங்க, ரெஃபரல் ரிவார்டு அதிகமா இருக்குன்னா அது வேற. உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் இன்னும் கூடுதலா நீங்க திரும்ப பண்ணிருக்கீங்களா, அது வேற. அப்ப இந்த இடத்துல ஒரு நாளைக்கு லட்சங்கள் கூட நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப 3ல இருக்கிறவங்க எல்லாமே கிரைட்டீரியா 4க்கு வரதுக்கு உண்டான பயிற்சி முயற்சி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கிரைட்டீரியா 5. கிரைட்டீரியா 5 நம்மளுடைய ஸ்பீடு ரிவார்டுல கிரைட்டீரியா 5 நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய கோல் செட்டிங்கா இருக்கணும். கோல் செட்டிங் என்னன்னு கேட்டீங்க இல்லையா? கிரைட்டீரியா 5 தான் நம்மளுடைய கோல் செட்டிங். ஸ்பீடு ரிவார்டுல கிரைட்டீரியா 5 கோல் செட்டிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரைட்டீரியா 5 அச்சீவரா நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செல்ஃப் ஃபார்மிங் எவ்வளவு பண்ணணும்? $5,000 அண்ட் எபோ, மினிமம் $5,000 அண்ட் எபோ. மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் ஒரு 20 பார்ட்னர்களுக்கு, 20 பார்ட்னர்கள் நம்மளோட ஒரு $5,000 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி இருந்தால் போதும். நாம கிரைட்டீரியா 5 அச்சீவர். கிரைட்டீரியா 5 அச்சீவர் ஆனா நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு டெய்லி 1.25%. நாம மினிமம் $5,000 பண்ணியிருந்தா கூட நமக்கு ஒரு நாளைக்கு $62.50, கிட்டத்தட்ட $6,000 மேல நம்மளுடைய டெய்லி வருமானமாக கிடைக்கும். 6,000 பர் டே. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட $1,80,000 நம்மளுடைய பணம் மட்டுமே வரும். அப்ப நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் இருந்து நமக்கு டெய்லி $50, இது ஒரு $15,000.
யோசனை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம இந்த இடத்துல சர்வ சாதாரண மினிமம் சம்பாதிக்க முடியும். கிரைட்டீரியா 5 வந்துட்டீங்கன்னா நீங்க குறைந்தது 3 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்க முடியும். குறைந்தது மாசம் 3 லட்சம் ரூபாய்னா அப்ப இதுல ஒரு ரெஃபரல் ரிவார்டு அதிகமா இருக்கு, நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு அதிகமா இருக்குன்னா பல லட்சங்கள், தினம் 1 லட்சம் கூட உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அப்ப நம்ம இந்த இடத்துல பிவிசி மெட்டாக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சீடு பார்ட்னர் ஆனா எவ்வளவு பெனிஃபிட்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். சீடு பார்ட்னர்ல எவ்வளவு பெனிஃபிட்டுங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 200 காயின் இன்றைய நிலைமை கிடைக்குது. உள்ள ஒரு 100 வெளியே ஒரு 100 வைங்க, 200 காயின் அப்படின்னா ஒரு காயினுடைய விலை இன்னைக்கு வெறும் 10 ரூபாயில டிராவல் ஆகுதுன்னு வைங்க. நாளைக்கு ஒரு காயினுடைய விலை $1 அப்படின்னா கூட அது என்ன ஆகும் தெரியுங்களா, 20,000 மாறும். 2,500 ரூபாய் 20,000 மாறும். அதே $10 அப்படிங்கும் போது 2 லட்சமாக மாறும். அதுவே அந்த 200 பிவிசி மெட்டா $100, ஒவ்வொரு காயினும் $100 ஆகுது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாயா மாறும். அதே நம்ம சிஸ்டம் சொன்னது போல ஒரு பிவிசி மெட்டா $1000 ரீச் பண்ணுது அப்படின்னா 2 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். 2 கோடி ரூபாய் வெறும் சீடு பார்ட்னர்லயே நீங்க சம்பாதிக்க முடியும். லட்சங்களும் கோடிகளும் சீடு பார்ட்னர்லயே நம்ம வாங்கி போட்ட இடம். சீடு பார்ட்னர்ல நாம 200 பிவிசி மெட்டாங்கிற அந்த இடத்தை நம்ம வாங்கி நம்ம வச்சிருக்கோம். இந்த இடம் காலத்துக்கு தகுந்தாற் போல, விலை மாற்றத்திற்கு தகுந்தாற் போல இது உயரும், உயர்ந்தே தீரும். இன்னைக்கு இடம் சதுரடி குறைவா வாங்கிட்டு 10 வருஷம் கழிச்சு அதிகமா ரேட் ஏற மாதிரி நம்மளுடைய பிவிசி மெட்டா 100% 4 டிஜிட்டலை ரீச் பண்றது உறுதி. விரைவில் 2 டிஜிட்டலை ரீச் பண்ண போகுது. அப்ப $1000 அப்படிங்கும் போது ஒரு 5 வருடம் கூட ஆகட்டுமே, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வருமானத்தை அதுல சீடு பார்ட்னர்ல நீங்க சம்பாதிக்க முடியும். டோக்கன் ஃபார்மிங், தினசரி வருமானம். உங்களுடைய வருமானம் 1000 ரூபாய் வேணுமா, 2000 ரூபாய் வேணுமா, 5000 வேணுமா, 10,000 வேணுமா, சம்பாதிக்க முடியும். தினசரி வருமானத்தை டோக்கன் ஃபார்மிங்ல கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணி நீங்க சம்பாதிக்க முடியும். அப்பதான் நான் சொல்றேன், உங்களுடைய கோல் செட்டிங், நீங்க பிவிசி மெட்டாக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு 12,000 ரூபாய் கட்டி தான் உள்ள வந்திருக்கிறீங்க, மினிமம் $100 கிரைட்டீரியா 1ல தான் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, 1 தான் நாளைக்கு 2ஆ மாறும், 2 தான் 3ஆ மாறும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா, இப்ப 100 கொடுத்திருக்கோம், அந்த 100ல இருந்து வர்றதை வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக நான் சொல்றேன், எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, சிஸ்டம் எடுத்துக்க தான் சொல்றாங்க. 15% சேவிங்ஸ், 85% நீங்க டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வேலட்னு சிஸ்டம் சொல்லியாச்சு. ஆனா என்ன நடக்கும், $200 வெளியே எடுத்தா என்ன நடக்கும், செலவாயிடும். திரும்ப நம்ம போடுறது கூட பணம் இருக்காது இல்லையா? ஆனா ஒரு கோல் செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு வருமானம் வரும்னு நான் சொல்றேன். அதையே நம்ம பண்ணக்கூடாது. அப்ப நம்மளுடைய கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு நபர்களும் $5,000 கிரைட்டீரியா 5ஐ ரீச் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கோல் செட்டிங். அப்ப $5,000 ஒவ்வொரு நபரும் ரீச் பண்ணி கிரைட்டீரியா 5 வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 1 லட்சம் அண்ட் எபோவ் சர்வ நிச்சயம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்ப மாதம் 1 லட்சம் ரூபாய் இல்ல, டெய்லி 1 லட்சம் ரூபாய். எவ்வளவு நாளைக்கு, வாழ்நாள் முழுவதும், வாழ்நாளுக்கு பிறகும். அதனால உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தேவை தெரியுங்களா, பொறுமை, நிதானம். பொறுமையும் நிதானமும் வேணும். பொறுமைன்னு என்ன தெரியுங்களா, இந்த சிஸ்டம் கொடுக்கிற ரிவார்டை பொறுமையாக எடுப்பது, அவங்க கொடுக்கறதை அதை எடுத்து வைக்கிறது. நிதானம்னா இதை ஏன் எடுக்க வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்கிறது. சிஸ்டம் கொடுத்துருச்சு, வெங்கடேஷ் சார் எடுக்க வேணாங்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் எடுக்க வேணாம்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க வாழ்நாள் முழுவதும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. அதுக்காக நான் உங்களை எடுக்கவே வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்டேஜ் வரும்போது நானே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், உங்களுக்கு ஒரு நாளைக்கு $100 மேல வருதா, சரி நீங்க ஒரு 25% எடுத்துக்குங்கன்னு சொல்லுங்க. சார் மாசம் நான் $1,000 சம்பாதிக்கிறேன், எடுத்துக்குங்க. ஒரு $250 வித்ட்ரால் போடுங்க. சார் நான் மாசம் ஒரு $5,000, 25%, $10,000, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க சார்,
ஒரு 25% மட்டும் நீங்க கேஷ் பண்ணிக்கணும். மீதி எல்லாம் உங்க டீம்ல ஹோல்டு பண்ணுங்க. எவ்வளவு நடக்கும் தெரியுங்களா? அந்த 25% பல லட்சங்களையும் பல கோடிகளையும் நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னா அது பிவிசி மெட்டாவில மட்டும்தான் இருக்கு. புரிந்து கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிவிசி மெட்டாவில லிமிட் கிரிட்டீரியா, ஸ்பீடு கிரிட்டீரியா, ரெஃபரல் ரிவார்டு 3 இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஸ்பீடு கிரிட்டீரியாவும் ரெஃபரல் ரிவார்டோடைய ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சோ இதுலயே லட்சமும் கோடியும் அப்படின்னா லிமிட் கிரிட்டீரியாவில என்ன நடக்கும் சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம். சோ அதனால இந்த பிவிசி மெட்டா பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்ல பயிற்சி எடுங்க, முயற்சி எடுங்க. ஆனா பயிற்சி இல்லாம எந்த துறையிலையும் நீங்க இறங்காதீங்க. ஆனா எந்த துறையும் நீங்க செய்யக்கூடாதுங்கலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவரு இந்த துறையை தான் செய்யணும், இவரு இந்த துறை தான் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சமம். யார் வேண்டாலும் இந்த பிவிசி மெட்டா பண்ண முடியும். படிச்சவங்க படிக்காதவங்க அதெல்லாம் பாகுபாடு கிடையாது. படிச்சிருக்கீங்களா? நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்ல சார் நான் படிக்கல, வாங்க பயிற்சி எடுத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ 2 தரப்பு மக்களும் இதுல செயல்படுத்த முடியும். ஏன்னா அனுபவசாலிகள், திறமைசாலிகள் நம்ம கூட இருக்கிறாங்க. சோ அவங்க இருக்கிறதுனால நீங்க ஜெயிச்சிருவீங்க நான் சொல்ல வரல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தையும் அந்த திறமையும் வெளியே கொண்டுட்டு வர்றது யாரோட வேலை தெரியுங்களா? உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறவங்களுடைய வேலை. உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு, எல்லா முயற்சியும் இருக்கு, உங்களால சாதிக்க முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். ஒரு ஒரு மாதத்துக்கு 1 லேக் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே பின்வாங்குறீங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் உங்களால சம்பாதிக்க முடியும்னு நான் நம்புறேன் உங்களை. காரணம் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது திறமை உங்க மனசுக்குள்ள இருக்கு சார். எனக்கு நிறைய பணம் வேணும், என்னுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு, நான் ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கேன், நான் அதுல ஜெயிக்கணும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே அந்த கனவு, லட்சியம், கோல் எல்லாமே இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்க துறை மூலியமாக அதை சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியல. அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, சப்போர்ட்டிவா ஒரு இன்கம் அது இந்த பிவிசி மெட்டாவா இருந்துச்சு அப்படின்னா நான் அடிச்சு சொல்லுவேன், 100க்கு 100% நீங்க ஜெயிக்கிறது நிச்சயம். ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, பிறப்பால் வெற்றியாளர். நீங்க ஜெயிச்சே தருவீங்க. இந்த பிவிசி மெட்டால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க வந்தே தருவீங்க. அதனால இதுவரைக்கும் யாரெல்லாம் பிவிசி மெட்டாக்குள்ள சேர்ந்து சீட்டு பார்ட்னரா மட்டும் இருக்கிறீங்களோ, தயவு செய்து சொல்றேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனடியாக டோக்கன் ஃபார்மிங்ல வாங்க. கிரிட்டீரியா 1க்காவது வாங்க. யாரெல்லாம் 1ல வந்துட்டு அப்படியே ஸ்டாப்ல இருக்கீங்களோ 2க்கு வாங்க. அப்பதான் உங்களுடைய ஸ்பீடு தெரியும், உங்களுடைய திறமை வெளியே தெரியும், உங்களுடைய வருமானம் வெளியே தெரியும். 2ல இருக்கீங்களா 3க்கு வாங்க, 3ல இருக்கீங்களா 4க்கு வாங்க, 4ல இருக்கீங்களா 5க்கு வாங்க. நீங்க அடுத்தடுத்த நிலை வரும்போதெல்லாம் லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயம்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு ரெகுலரா இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அனைவரும் வாங்க, உங்க டீமோட வாங்க, கலந்துக்கலாம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நாளை காலை சந்திப்போம். அடுத்ததாக நம்மளுடைய சக்சஸ் லீடர் பேசுவாங்க. சோ அதன் பிறகு ஒவ்வொரு பார்ட்னரும் தங்களுடைய கருத்துக்களை 1 நிமிடங்கள் பதிவு செய்யலாம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றிங்க சார். நான் நன்றிகளே வாழ்த்துக்களே உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க சார். நம்ம பிரைட் டீம் சார்பாகவும் நம்ம வாங்க பேசலாம் டீம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய செஷன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க சார். அதான் ஒவ்வொரு நாளும் கேட்க தான் இது இன்னும் பதிஞ்சிட்டே இருக்கு. இன்னும் பதியணும், ஏன்னா பதிஞ்சிருக்கு, இன்னும் பதியணும். அப்ப பதியும் போது நம்ம அடுத்தவங்க கிட்ட இதை கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு எந்த விதமான பதட்டமோ தயக்கமோ தடையோ இல்லாம தெளிவா கொண்டு போக முடியும். அதனால இந்த உங்களுடைய உரை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துங்க சார். நான் இத மகிழ்ச்சியோட பதிவு பண்றேன். அதே மாதிரி நான் சொல்றதுதான், இந்த பிவிசி மெட்டா உலக 8வது அதிசயம்னு நான் சொல்லுவேன். அது என்னுடைய இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட், சீடு ஃபண்டிங்
அந்த இதையும் கொண்டு வந்தது நம்மளுடைய இதுதான். ஏன்னா மற்ற நெட்வொர்க் எல்லாமே வந்து நம்ம எவ்வளவு வேணுமோ ஹோல்டு பண்ண முடியும், ரிவார்டு தருவாங்க. ஆனா அது வேற டைப்பு. ஆனா நம்மளதுல வந்து ஃபார்மிங் முறையிலையும் சீடு பார்ட்னருங்கிற முறையிலையும் கொடுக்கறது நம்ம ஒரு நெட்வொர்க் பிவிசி மெட்டா மட்டும்தாங்க சார். அதனால வந்து இதை 8வது அதிசயம்னு சொல்றதுல இதுக்கு இது வந்து அதுக்கு நிகரா இருக்கும். ஏன்னா ஏன்னா நம்ம ஒரு துறையில வந்து மில்லியனர் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும்னா அது இந்த துறையா தான் இருக்கும். நம்பிக்கை வீடியோலயும் சார் சொல்லியிருந்தாரு, நெட்வொர்க்குனாவே எல்லாரும் மைண்ட் செட்ல வந்து அது ஒரு தவறான கருத்து, அது குழந்தையில இருந்தே கொண்டு வந்துட்டாங்களாட்டு இருக்குது. அதனாலதான் எங்க போனாலும் இந்த நெட்வொர்க்னாவே ஒரு ஏளனமா பாக்குறது, பேசுறது அதெல்லாம் இருக்கு. ஆனா மத்த துறையில அது நடந்ததுன்னா யாரும் அதை பெருசா காமிச்சுக்கிறது இல்ல. அது 10ஓட 11 வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த நெட்வொர்க்ல யாரா ஒருத்தர் பண்ற தவறு, அது நெட்வொர்க் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அனுபவத்துல வந்து சில நபர்கள் பண்ற தவறுனாலதான் அந்த நெட்வொர்க் மேலேயே ஒரு பிளாக் மார்க் ஆகுது. அதை வந்து சரி பண்ணி கொண்டு வர்றதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்குங்க சார். ஏன்னா உறவுகள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் இது ஒரு இதா இருக்கு. அதை தடைகளை உடைக்கும் போது அவங்கள இதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க. அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் ஏற்படும். இருந்தாலும் நம்ம முயற்சிங்கிறது நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம செய்யற தொழில்ல வந்து வருமானம் ஏறுது இறங்குது. ஒரு வருஷம் அதிக ப்ராஃபிட்டும் கிடைக்குது. இது அது வந்து குறையும் போது நம்ம யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியறதில்ல. ஏன்னா சரியா இப்போ இருக்கிற துறை எல்லாமே கடுமையான போட்டியாவும் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் செலவுகளும் வந்து கூடிட்டே இருக்கு. ஆனா இதுல செலவே இல்லாம நம்மனால சம்பாதிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டபுளா கிடைக்குது அப்படிங்கிற போது நம்ம செலவில்லாத ஒரு வருமானத்தை நம்ம இதுல எடுக்க முடியும். அப்படின்னா ஒரு குறைஞ்ச முதலீட்டிலேயே நம்ம ஒரு காம்பவுண்டிங்லயோ அல்லது ஏதாவது ஒரு இதுல பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது அபரிதமா கிடைக்குது. அப்படிங்கறனால துணிஞ்சு நம்ம இனிமேட்டு எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணலாம். வரவங்க எல்லாரும் நாம எப்படி ஒரு தைரியமா உள்ள வந்தோமோ அதே மாதிரி வரவங்க அத்தனை பேர்த்தையும் நம்ம மில்லியனர் ஆக்கும்போது நம்மளும் அந்த ஒரு பலனை அடைய முடியும். அடைஞ்சிட்டு இருக்கிறோம். விரைவில் நம்ம எல்லாருமே மில்லியனர் தாங்க சார். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப சிறப்பாகவும் இருந்ததுங்க சார். அதே மாதிரி நம்ம ரத்தன் டாட்டா ஐயாட்ட கூட வந்து ஒரு சின்ன பையன் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போயிட்டு இருக்கும்போது மாசக்கணக்கா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இது அவரே வந்து வீடியோல பார்த்து எதுக்கு ஒரு பையன் வந்துட்டு போயிட்டு இருக்கான்னு கேட்க, இல்லைங்க உங்களை அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாரு. அந்த டைமுக்கு ஒரு சின்ன பையன் தான் போய் அவர்கிட்ட பேசும்போது ஒரு பிசினஸ் பத்தி பேசணும்னு அந்த பையன் சொல்றான். அந்த பையன் சொல்றது பிசினஸா, இவர் பண்ணாத தொழிலே இல்லைல்ல, அதனால வந்து எனக்கு வர வருமானத்துக்கு நீ வந்து பிசினஸ் பத்தி பேசுறியே, உனக்கு டைமே 10 நிமிஷம் தான் அப்படிங்கும்போது 10 நிமிஷம் எனக்கு தேவையில்லைங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு சால்ட் உப்பு வந்து பிசினஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அவர் உப்பு பிசினஸ் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் உப்பு பிசினஸ் நீங்க வந்து அந்த பிராண்டோட நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது ரீச் ஆகும். அதனால வந்து நீங்க அதை கையில் எடுத்தீங்கன்னா இதை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவரு யோசிக்காம சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. காரணம் அந்த செகண்ட் அவர் முடிவு பண்றாரு. ஏன்னா நம்ம கொண்டு போனா அது பெரிய லெவல்ல மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் டாடா சால்ட்னு வந்தது. அது மூலியமா அந்த பையனும் அந்த வளர்ச்சியை அடையிறான். அதே மாதிரி நம்ம இந்த தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பிவிசி மெட்டாவை கையில எடுத்துட்டோம். இது வந்து நல்ல ப்ராஜெக்டா இருக்கு அப்படிங்கிறது 100% நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வளர்ச்சி வந்து அதே போல இருக்கும். அதனால நம்ம அந்த மில்லியனருங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம பதிவு பண்ணும்போது அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் தினந்தோறும் நீங்க சொல்ற மாதிரி 1 லட்சம் கண்டிப்பா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுனால இது கண்டிப்பா நடந்தே தீருங்க சார். இது சர்வ நிச்சயம். அதாவது அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம். அதே போல ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் எல்லாத்தினாலையும் எய்ம் பண்ண முடியும். இது அப்படியே ஆகட்டும்னு நான் பதிவு பண்றேன். ரொம்ப நன்றிங்க சார். நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சிறப்பா இருந்ததுங்க சார். உங்களுடைய செஷனும் இன்னைக்கு சிறப்பா இருந்தது. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ நாகராஜன் சார். அருமையா உங்களுடைய அந்த ஸ்டோரி டாடா சால்ட். சோ அந்த செகண்ட்ல முடிவு பண்றதுதான் அந்த செகண்டுங்கிற விஷயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இழந்த ஒரு செகண்டே 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப எடுக்க முடியாது. அன்னைக்கு அந்த டாடா சால்ட் உருவாக்குறதுக்கு அந்த ஒரு செகண்ட் தான் முடிவு பண்ணிருக்கு. சோ அது இன்னைக்கு மக்கள் மத்தியில கண்டிப்பா பிரபலமா இருக்கு. அருமையான பதிவு நாகராஜன் சார், வாழ்த்துக்கள். நீங்க டெய்லி நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மந்த்லி 1 லேக் அண்ட் எபோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விரைவில் டெய்லி 1 லேக் அண்ட் எபோ ஏர்ன் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சார்.
தேங்க்யூ. அப்படியே ஆகட்டுங்க சார். நன்றிங்க சார். சோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவாக வாருங்கள், கலந்து கொள்ளலாம். ஹலோ, இனிய காலை வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் ஜெகதீசன் சார், வெல்கம் சார். ரொம்ப சிறப்பா இருந்துங்க சார் மீட்டிங் நடந்தது. இது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புரிதலா இருக்குங்க சார். உண்மை உண்மை. ஓகேங்க சார். அப்ப நம்மளும் மாதம் 1 lakh and above உடனடியாக நம்ம எடுக்கிறதுக்கு உண்டான எஃபர்ட் கொடுங்க. அது தினம் 1 லட்சமாக தானாக வந்துவிடும். ஓகேங்க சார். நான் முயற்சி பண்ண அதிகம் வருமானம் தேடிட்டே இருக்கலாங்க சார். கண்டிப்பா. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி பெற வாழ்த்துக்கள். வாருங்கள், ஜெயிப்போம். தேங்க்யூ. அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவாக வாருங்கள். விஜயகுமார் வெண்ணாந்தூர், வெல்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய நிகழ்வு அனைவுமே மிக மன திருப்தியோடு இருக்குதுங்க சார். ரொம்ப புரிதல் அதிகமாகி கொண்டே இருக்குதுங்க சார். நாகராஜ் சார் சார் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் சார் பேசும்போது நாம கரெக்டான டைமிங்க்கு நம்ம சொன்னாங்கன்னா கரெக்டா நம்ம செய்யலாங்க சார். சார் ரொம்ப தெளிவா சொன்னாருங்க. மிக சிறப்புங்க சார். இப்ப ஒரு சார் இன்னொரு விஷயமும் ஒன்று சொன்னாரு. நெட்வொர்க்ல நிறைய ஒரு சிறிய தவறுகள் நடக்கும் தான் சார், அப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாரு. அது போல இப்ப சைக்கிள் ஓட்டி பழகும் போது ஒரு தரம் கீழே விழுந்துட்டோம், ஒரு சிறிய காய ஆயிருச்சு. ஆகா, சைக்கிள் ஓட்டுனா இந்த சின்ன காய ஆக மாட்டிருக்குது, நாம் மறுபடியும் எப்படி காயத்தோட இருக்கிறதுன்னு நினைச்சா கண்டிப்பா சைக்கிள் ஓட்டி பழக முடியாதுங்க சார். அந்த காயத்தையும் ஒரு மருந்து போட்டு மறுபடியும் ஏன் நம்ம கீழே விழுந்தோம், மறுபடியும் கீழே விழுவாத எதிர்ப்புற ஒரு வண்டி மோதாத நம்ம வந்துடலாம் ஓட்டலாம்னு சொன்னாங்கன்னா பைபாஸ்லயே சைக்கிள் ஓட்டலாங்க சார். ஆனா பயந்து கொண்டே இருந்தோம்னா சைக்கிள் ஓட்ட முடியாது, அடுத்த ஸ்டெப்பு வண்டியும் ஓட்ட முடியாது, 2 வீலரும் ஓட்ட முடியாது. ஆனா எல்லாமே எது போற வர நம்மளோட பெரிய பெரிய வாகனங்களும் வரும். ஆனா நம்ம சைக்கிள் ஓட்டமா கீழே விழுந்துட்டோமே, லாரி வருது பஸ் வருதுன்னு சொன்னோம்னா கண்டிப்பா பைபாஸ்ல வண்டி ஓட்ட முடியாது சார். உண்மை. கவனமாக நாங்கள் சென்றால் நம்ம கூட வர்றவங்களையும் கவனமா எல்லாத்தையுமே நம்ம பயணம் செய்யலாம் சார். கவனங்களோட செய்தோம்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயங்க சார். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றிங்க சார், நன்றிங்க சார். இன்னைக்கு லெசன் ரொம்ப சூப்பரா இருந்துங்க சார். டெய்லியும் கேட்க நமக்கு மனப்பாடம் அதிகம் ஆகிக்கொண்டே இருக்குது சார். விரைவில் நாம வெற்றி பெறலாங்க சார். விரைவில் கிரிட்டீரியாவை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. தினம் 1 lakh and above நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதை பயன்படுத்துவோம். கண்டிப்பாங்க சார். அப்படியே ஆகட்டுங்க சார். நன்றிங்க சார். அடுத்த பார்ட்னர்ஸ் கொஞ்சம் விரைவாக வாருங்கள் சார். காலை வணக்கம் நாகராஜன் சார், வெல்கம் வெல்கம். காலை வணக்கம் சார், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் தெளிவாக இருந்துச்சு சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் நீங்கள் பேசுறீங்க. சொன்னதே சொல்றேன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் சொல்ல தான் புரியும். புரியறதுக்கு அங்கே வந்தால் தான் கற்றுக்க முடியும். மீட்டிங் அனைவரும் கலந்து கொண்டா நல்லா கற்றுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு 12,000 ரூபா கூட இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு 12,000 ரூபா ரெடி பண்ணாதான் அது பிவிசி மட்டா காயின் டோக்கனு ஃபார்மிங் என்று சொல்லி இருக்கீங்க. இது முன்ன ஒரு 12,000 ரூபா முதல் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க சார். இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் ஒரு கடைக்கே 50,000 1 லட்சம் அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஆனால் 12,000 ரூபா நம்ம முதல்ல பார்ட்னர் ஆகிடுறோம், பிவிசி மட்டாவில் பார்ட்னர் ஆகிடுறோங்க. பார்ட்னர் ஆகிறதுனால ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குது சார். நீங்கள் மீட்டிங் எடுக்கிறது ஒவ்வொரு நாளும் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 10% கூட நான் கற்றுக்கல. நாங்கள் இப்போ போய் ஒரு லீடர்கிட்ட போய் பேசி ஒரு இது எடுக்க முடியுங்க, ஒரு அக்கௌண்ட் எடுக்க முடியுது, பேச கற்றுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சமாக. ஆனால் அந்த சீடு பார்ட்னர்லேருந்து ரிவார்டு எங்களுக்கு வர்றது ஒரு $10 இல்லைங்க, $1 வேலை 95 ரூபா. அந்த 95 ரூபாயை கூட நீங்கள் 3ஆக பிரித்து எழுதுறீங்க பாருங்க சார். 15% கம்மி ரிவார்டு நம்மளுக்கு போயிடுது. அந்த 60% ஃபார்மிங் பண்ணணும், 25% எடுக்க சொல்கிறீங்க. $1 வச்சு எழுதுறீங்க, பேனா வச்சு எழுதிடுறீங்க. டெய்லி நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆஃபீஸில். ஆனால் எழுதான் நீங்கள் எழுதி எங்களுக்கு சொல்கிறீங்க. நாங்கள் எழுதுறதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறோம். ஆனால் நீங்கள் காலையில் 4:30 மணிலேருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. வந்தால் படிக்கலாம், எழுதலாம், பேசலாம். அனைவருக்கும் பேச வாய்ப்பு கிடைக்கிறது ஒரே இடம் இந்த இடம் தான். பிவிசி மெட்டாவில் நமக்கு அனைவருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அனைவரும் அவங்க பேசலாம். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.
நன்றி வணக்கம் சார். அனைவருக்கும் 1,00,000 பிவி சிமெண்டா நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் சார். அருமை சார், அருமை அருமை. அதாவது எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத நீங்க எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. நீங்களும் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணல இருந்து நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா நீங்க வருவது நிச்சயம். வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்னர்ஸ். வடிவேல் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். காலை காலை உற்சாகமான வணக்கம். உற்சாகமான வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். எல்லா நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புரிதலாவே இருக்கிறது. ஆனா வந்து நல்லா சொல்ல சொல்ல சார் சொன்ன மாதிரி பழசையே சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அதுல ஒவ்வொரு காரியமும் புதுசு புதுசா இருக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப பரவாயில்லை அப்படிங்கிறது நம்ப தோணும் சார். உண்மை உண்மை. அருமை சார், அருமை. எதுவுமே பரவாயில்ல சார். நல்ல ஒரு ஆமா சார். கண்டிஷனா ஒவ்வொரு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிஷனாக இதை வெற்றி காணலாம். அது நல்ல மனசுக்குள்ள ஒரு இது சார். நானும் எல்லாத்தையும் கொஞ்சம் எய்ம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். கொஞ்சம் நல்லா கால அவகாசம் கொஞ்சம் டைம் விட்டு போகுது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைஞ்சிடலாம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சார். முன்னேறி சென்றால் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி. நான் விரைவில் வருகிறேன் சார். வாழ்த்துக்கள். நாளைக்கு ப்ரோக்ராம் நாளைக்கு சாயந்தரம் சார். நாளைக்கு 6 மணிக்கு சார், 5 மணிக்கு சார். சார் இந்த எல்லாம் பேசி முடிச்சோன்னா நான் இதுலயே இப்ப நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். நாளைக்கு ஈவினிங் 5 மணி சார். 5 மணிக்கு அங்க சார்பா ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க 4-4:30 அங்க வந்துருங்க. ஓகேங்க சார். நான் காலையில ஒரு 4 மணிக்கு அங்க வரலாம்னு இருக்கிறேங்க சார், ஈரோடு ஆபீஸ். மகிழ்ச்சி வாங்க. அதே போல டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தளத்தில் இருக்க அத்தனை பேருமே நான் சொல்றேன், ஸ்பெஷல் இன்வைட் நான் உங்களை இன்வைட் பண்றேன். நீங்க அத்தனை பேருமே நாளைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு, அதாவது ஸ்டார்டிங் ஆயிடும். நீங்க ஒரு 4:30 அந்த ஈரோடு டு பூந்தர் ரோட்ல இருக்கக்கூடிய அசோகபுரம் பஸ் ஸ்டாப் அதுக்கு முன்னாடியே பாருங்க, உமா மகேஸ்வரிங்கிற கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கு நேர ஆப்போசிட்ல நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய ஆபீஸ் திரு சுப்பிரமணியம் சார் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலே அருமையா ஒரு இன்வால்மெண்டோட அந்த ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய 3வது வருஷ செலிப்ரேஷன் கொண்டாடணும். சோ அதை நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் சிறப்பா இருக்குன்னு நான் நம்புறேன். சோ உங்களுடைய வரவை நான் எதிர்பார்க்கிறேன். அவசியம் அனைவரும் வாருங்கள். இது என்னுடைய ஸ்பெஷல் இன்விடேஷனா நினைச்சு நீங்க வாங்க. வாழ்த்துக்கள். சார். ஓகே. அனைத்து பார்ட்னர்களும் வாருங்கள். நன்றி. பரமசிவம் சார். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி திரும்ப சொல்றதுனால எல்லாத்துக்கும் அது மனசுல நன்றாக பதியும். அதனால எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வேங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கிற வெளியே மற்றவங்க கிட்ட இல்லை. அதனால எல்லாருமே நாளைக்கு அந்த மீட்டிங்க்கு அவசியம் கலந்துக்கணும். வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு 4-5 பேர்த்தினாலும் அழைச்சிட்டு வர வேண்டும். கண்டிப்பா அப்பதான் நாம வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள் சார். அருமை. சோ கிரைட்டீரியா 2ல இருக்கிறீங்க. நீங்க விரைவில் 3 அப்படி அச்சீவ் பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதே போல உங்க டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர்த்தையும் இந்த ப்ரோக்ராம் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா இங்க நடக்கிற விஷயத்தை அங்க பார்க்கும்போது வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவா வாங்க. ரூபன் சார், வெல்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். மிக சிறப்பு சார். மீண்டும் நம்ம கேட்ட பதிவை கேட்டா கூட மீண்டும் நமக்கு அதிகமா புரிதல் ஏற்பட்டிருக்கும். நம்ம செயல்படுறதுக்கு ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்துது. இல்ல ஒரு மீண்டுமாக ஒரு ட்ரைனிங். அது ஆரம்பத்துல இருந்து எப்பவுமே புதுசா ஒரு மீட்டிங்ல வரவங்களுக்கு என்ன பிரசன்டேஷன் கொடுக்கணுமோ அதை டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அது இன்னைக்கு புதுசா வந்தாலும் ஏற்கனவே வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு மிக எளிமையா புரியுற அளவுக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளை மீட்டிங் மிக சிறப்பா இருக்குங்க சார். நம்ம எல்லாம் சேர்ந்து அதுல செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஒரு 5 பேர் நான் அழைச்சிருக்கேன் சார். அவங்களும் கண்டிப்பா வரன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு வரேன். மீண்டும் தொடர்ந்து நம்ம அடுத்த கடத்துக்கு நம்ம நகருவோம் சார். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ரூபன் சார். வாழ்த்துக்கள்.
உங்களுடைய பயிற்சி வந்து இது நல்லா இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா எந்த அளவுக்கு நீங்க பயிற்சியை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு விரைவாக அடுத்தடுத்த கிரிட்டீரியா அச்சீவ் பண்ண முடியும். நிறைய வருமானங்களையும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய பேத்துக்கு வாய்ப்பை கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். ஸோ வாய்ப்பை கொடுங்க, அவங்களும் வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த பார்ட்னர்ஸ். நன்றி சார். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் சார். சூப்பருங்க சார். அருமையா முருகேசன் சார், வெல்கம். மீட்டிங் அருமையா இருந்துச்சுங்க சார். வாங்க பேசலாம்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க. ஆனா எல்லாரும் அந்த தலைப்பை கேட்டோடனே வந்து நம்ம கிட்ட வந்து மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு வரணுங்க சார். அருமையான வாசகம் போட்டிருக்கீங்க. அதே போல அறிவுரை சொல்றதுக்கு அருமையான லீடர் எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷன் வந்து கிடைச்சது பெரிய விஷயம். ஆனா ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தர்ற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லி தர்றீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா அருமையா இருக்குங்க சார். நம்ம மில்லினர் கோடீஸ்வரர்ல மில்லினர் ஆகுறதுக்கான வாய்ப்பை நீங்க தினசரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பயன்படுத்தினோம்னாக்க நம்மளும் ஒரு மில்லினர் ஆகலாம் சார். அதே போல நம்ம சார் சொன்னாரு, சால்ட் உப்பை பத்தி சொன்னாரு. அத இன்னைக்கு நான் சொல்லலான் இருந்தேன். அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு. சந்தோஷம். அது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஆகட்டும். அதுலயே இன்னொன்னு நான் வந்து சொல்றேங்க சார். 10 வியாபாரிங்க சார், வெளிநாட்டு வியாபாரிங்க வந்து ஒண்ணு கூடினாங்க. ஒண்ணு கூடி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. மீட்டிங் போட்டோன்னே இந்தியாவில் வந்து பணக்காரவங்க அதிகமாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சரிவர மூளை வந்து வேலை செய்யல. நம்ம வந்து இந்த சால்ட் உப்பு தயார் பண்றாங்கல்ல, இவங்களுக்கு வந்து மருந்து உற்பத்தி ஆக்கணும், மெடிசன் வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெடிசன் தயார் பண்ணி நம்மளுக்கு இந்த சால்ட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து சுகர் அதிகமாகுதுங்க சார். 5 வயசு குழந்தைக்கு சுகர் வந்து வந்துடுது. வயிற்றுல இருக்க குழந்தைக்கே சுகர் வருதுங்க சார் இந்த சால்ட்னால. அதை மக்களுக்கு புரியல. அவங்களோட கம்பெனி டெவலப் ஆகட்டும்னு சொல்லி இன்னைக்கு வந்து 10 வயசு பிள்ளைக்கு டேப்லெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். சுகர் டேப்லெட் கொடுக்குறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது. இந்த மாதிரி நோய்கள்லாம் உருவாக்கி விட்டு அவங்க பெரிய கம்பெனிங்க வந்து பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை புரிஞ்சிக்காம சால்ட் சூப்பரா இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னு சாப்பிட்றோம். அதுக்கு போடுற கெமிக்கல் அத்தனையும் வந்து நம்ம உள் உறுப்புகளை வந்து கெடுதல் பண்ணிடுதுங்க சார். வலுவை வந்து இழக்க வைக்குது. அப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம், டாக்டர் நாடி போகிறோம். போய் நம்ம வந்து சம்பாதிச்ச காசை டாக்டருக்கு தான் கொடுக்குறோம் மொழிய ஒரு நிம்மதியாக வாழ முடியலைங்க சார். நம்மளுக்கு ஆரம்பத்தில் இருந்த உப்பு அது வந்து மங்கள் கலரில் இருக்கும். அந்த உப்பு சாப்பிடும்போது யாருக்காச்சும் சுகர் இருந்துச்சிங்களா சார், ஹார்ட் அட்டாக் வந்துச்சிங்களா? இப்போ வந்து இதை சுத்தப்படுத்துறதுக்கு போடுற கெமிக்கல் வந்து நம்ம உள்ள உறுப்பை வந்து பழுதடையுது. நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி நன்றி. ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நாகராஜன் சார் சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். அவர் சொன்னதுனால நான் ஒரு சின்ன பதிவு பண்றேன். முருகேசன் சார் சொன்னாரு, அது உண்மைதான். அது இந்த செஷன்ல பேச முடியாது அப்படிங்கறதுனால தான் நான் வெளியே போயிட்டேன். அதாவது அவரு சார் சொன்னது 100% உண்மை. ஆனா அது வந்து ஒயிட் பண்றதுனாலங்கிறது இல்லைங்க சார். அந்த தூளுப்பை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அது வந்து அயோடின் கலக்குறாங்க. அது வந்து அது சொல்லக்கூடாது வெளியே. அது வந்து மக்களுக்கு நோயை உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்காகவே இது கார்பரேட்டால் உருவாக்கப்பட்ட அந்த தூளுப்புங்க சார். அந்த தூளுப்பை நம்ம கையிலேயே தொடக்கூடாது. நான் அந்த பிசினஸ் பத்தி தான் பேசினேன். ஆக்சுவலா வந்து நம்ம கல்லுப்பு வந்து அந்த காலத்துல கோணிப்பையில கொண்டு வந்த மாதிரி கல்லுப்பு கொண்டு வராங்க பாருங்க சார். ஊருக்குள்ள எல்லாம் கொண்டு வருவாங்க, அவங்ககிட்ட வாங்கலாம். இல்லாட்டினா உப்பு மண்டியில போய் அந்த கோணிப்பையில தனியா அது அயோடின் கலக்காத உப்பே இருக்கு. எல்லா இப்ப நம்ம டீம் சார்பா சொல்லிக்கிறேன், எல்லா நபரும் அந்த இடத்துல போய் வாங்குங்க. ஆனா கடையில விற்கிற அந்த பாக்கெட்டு கூட நீங்க வந்து 10 ரூபாய்னு விற்கிது, அதை வாங்காத வேண்டாம். அது வாங்கினா தயவு செய்து எல்லாருமே இரும்பு வடச்சட்டியில போட்டு நல்லா வறுத்து அப்புறம் அதை தூள் பண்ணி சாப்பிடுங்க. இல்லாட்டினா அயோடின் உள்ள போச்சுன்னா மறுபடியும் இந்த ஹெல்த் இஷ்யூ வரும். சார் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்கும். அதனால உப்பு பயன்படுத்துறது இந்த மாதிரிதான் பயன்படுத்தணும்.
இது தேவைப்படுறவங்க என்னுடைய மொபைலுக்கு கூட கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை நான் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது சார் இன்னைக்கு சொன்னதுனால நானும் சொல்லிட்டேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது எந்த தேங்க்யூ அளவுக்கு வருமானத்தை சம்பாதிக்க அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துட்டோம்னா செல்வந்தராக வாழலாம். ஹெல்த் அண்ட் கண்டிப்பாங்க. வெல்த். அருமையான தேங்க்யூ பதிவு, ஆரோக்கியமான பதிவு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ முருகேசன் தேங்க்யூ. சார், நீங்களும் அருமையான ஒரு பதிவு கொடுத்திருக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அந்த ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சோ எல்லாருமே நன்றி பிவிசி மெட்டாவுல நன்றிங்க நிறைய சார். விஷயங்கள் இருக்கு. அதை நல்லா பயிற்சி எடுத்துக்கங்க. நிறைய வருமானத்தை நீங்க சம்பாதிங்க. அதே போல ஆரோக்கியம் ரொம்ப முக்கியதான். ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பா பண்ணிக்கங்க. அதுக்கு உண்டான பயிற்சியும் நீங்க எடுத்துக்கங்க. எப்படி வருமானத்துக்காக பயிற்சி எடுக்கிறோமோ அதே போல ஆரோக்கியத்துக்காகவும் சரியான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா ஆயுள் முழுவதும் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழலாம். நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக மணிராஜ் சார், நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நன்றி உரை கூறலாம். மணிராஜ் சார். ஓகே, மணிராஜ் சார் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. ஏன்னா ஆன்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ அனைத்து தலைவர்களும் நிறைய பதிவுகளை கொடுத்திருந்தீங்க. அதுல பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு முருகேசன் சார் அண்ட் நம்மளுடைய சக்சஸ் லீடர் கே நாகராஜன் சார் அருமையா ஒரு ஆரோக்கியத்தை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அனைவருமே அதை பயன்படுத்துங்க. ஏன்னா ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட். ஸோ அதே போல இந்த பிவிசி மெட்டாவில் சைடு பார்ட்னர் எப்படி உருவாக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன் தொடர்ந்து. ஸோ அதே போல கிரிட்டீரியா நமக்கு என்ன பலன் கொடுக்கும், எவ்வளவு வருமானத்தை கொடுக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க சரியா பயிற்சி எடுத்துக்குங்க, படிங்க, முயற்சி பண்ணுங்க. அத்தனை பேருக்கும் தினம் 1 லட்சம் ரூபாய் எபோ வருமானத்தை நீங்க சம்பாதிக்க முடியுங்கிற உறுதியை நான் கொடுக்கிறேன். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். இன்றைய செஷன் கம்ப்ளீட் பண்றோம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வே நிச்சயம் சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். அனைவரும் வாருங்கள். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.